இந்த சர்ச்சில ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட்ல ரொம்பவே ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில நெறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. அத உங்களால பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும் அப்படின்றது தான் வியப்பான ஒரு விஷயமே. இங்கிருந்து வெளிய போற பாதையில இருக்கிற 2 சுவர்கள்லயுமே நெறைய கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! மைசூர்ல இருக்கோம். மைசூர்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற செயின்ட் பிலோமினா சர்ச்சுக்கு போகாட்டினா எப்படி? போலாமா? நீங்க இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா, நீங்க இந்தியால இருக்கீங்களா? யூரோப்ல இருக்கீங்களான்னு கன்ஃப்யூஸே ஆயிருவீங்க. ஏன்னா, யூரோப்பியன் ஆர்க்கிடெக்சரல் ஸ்டைல்ல ரொம்பவே அழகா இந்த சர்ச் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்தியால இருக்கிற ஹைட்டஸ்ட் சர்ச்சஸ்ல இதுவும் ஒண்ணா பார்க்கப்படுது. இதுல இருக்கிற 2 டவர்ஸும் சுமார் 125 அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. 1930ல கட்டப்பட்ட இந்த சர்ச் நியோ கோத்திக் முறையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சோட மெயின் சேம்பருக்கு கீழ ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத்வே போகும். அந்த பாத்வே உள்ள என்டர் ஆகும்போதே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல தான் செயின்ட் பிலோமினா அவங்களோட திருவுருவச் சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே தத்ரூபமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ல இருக்கும்போது ஒரு விதமான மன அமைதிய உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் இங்கேருந்து வெளிய போற பாத்வே ரொம்ப குறுகலாவும், அதுவும் ரொம்ப பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும் எனக்கு தெரிஞ்சது. அதுல 2 பக்கமும் இருக்கிற சுவர்கள்ல நெறைய கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. இது தவிர இந்த ஆர்க்கிடெக்சரல் வைஸ் இந்த சர்ச் பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருந்தது. அங்க நெறைய டூரிஸ்டர்ஸ் வெளிய இருந்து ஃபோட்டோஸ், வீடியோஸும் எடுத்திருந்தாங்க. நானும் எடுத்திருந்தேன். அது ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபீல் நமக்கு குடுத்தது. ஸோ கண்டிப்பா நீங்க மைசூர் போறீங்க அப்படின்னா, இந்த வரலாற்று சிறப்புமிக்க அதுவும் ஆர்க்கிடெக்சரல் வைஸ் ஒரு யூரோப்ல இருக்கிற சர்ச் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா, நிச்சயமா இந்த ஃபினோமினா சர்ச்ச மிஸ்ஸே பண்ணிறாதீங்க. கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க.